பத்திரிகையாளர் சைமன் டிஸ்டல் எழுதிய டொனால்ட் ட்ரம்ப் எனும் புதிய கோவிட் என்கிற கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஆகியோரின் கூட்டு நடவடிக்கைகள் உலக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாக சைமன் டிஸ்டல் எழுதிய இந்த கட்டுரை கூறுகிறது. ஈரான் மீது ட்ரம்ப் தொடங்கியுள்ள போர் எவ்வித திட்டமிடலும் இல்லாத ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை என்றும் இதன் பொருளாதார விளைவுகளை உலக நாடுகள் சுமக்க வேண்டியிருக்கும் என்றும் இக்கட்டுரை கடுமையாக சாடுகிறது. ஈரானின் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி அதிர்ச்சி பணவீக்கத்தை தூண்டி ஏழை நாடுகளை கடுமையாக பாதிக்கும் என்று எச்சரிக்கும் கட்டுரை ட்ரம்பை ஒரு பிணியாக உருவகப்படுத்தி புதிய கோவிட் என்று அழைக்கிறது. ஈரான் மீதான போரை அரச பயங்கரவாதம் என்று குறிப்பிடும் கட்டுரை மினாப் நகரில் 160க்கும் மேற்பட்ட பள்ளிச் சிறுமிகள் கொல்லப்பட்டது மன்னிக்க முடியாத போர்க்குற்றம் என்கிறது. ட்ரம்ப் நெதன்யாகு ஆகியோரை சர்வதேச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பது இக்கட்டுரையின் கோரிக்கை.